Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் நாட்டுக்கோழியில பெப்பர் சிக்கன் செஞ்சிருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், நெய் சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்ல மேட்சிங்கா இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் செய்து பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு நாட்டுக்கோழியில பெப்பர் சிக்கன் செய்ய போறோம். அதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பரையும் 1-2 இடிச்சு சேர்த்துருவோம். கொஞ்சமா தேங்காயை நல்லா பல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு அதுவும் ஒரு 1/2 கைப்பிடி கட் பண்ணி பொடியை கட் பண்ணி அதையுமே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலையும் இந்த தேங்காய் எண்ணெயோட அரோமாவும் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். நாட்டுக்கோழியில் என்ன ரெசிபி செஞ்சாலுமே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பெப்பர் சிக்கன் செஞ்சால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் செய்கிறது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை நம்ம சேர்த்து அதையும் வதக்கிடலாம். ஒரு 5 பச்சை மிளகாவும் 2ஆக கட் பண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கூட சேர்த்தா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் எல்லாம் நல்லாவே வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா பழுத்த தக்காளியில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக மூடி வச்சுருவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையுமே இடித்து சேர்த்துடலாம். முதல்ல நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தோன்னா ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம ஃபுல்லாகவே பெப்பர் தான் சேர்க்க போகிறோம். ரெட் சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நாட்டுக்கோழியை குக்கரில் வச்சுட்டு நான் ஒரு 8 விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடுறது ரொம்பவுமே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக வைக்கணும். இதுக்கு நிறைய தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். குழம்பு மாதிரி இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம வேக வைக்கணும் குக்கரில். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ பெப்பர் பவுட்ரு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் பெப்பரை நல்லா கல்லில் இடித்து நம்ம அது சேர்த்துருவோம். ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குறப்போ நல்ல ஒரு அரோமாவாக இருக்கும். மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துடலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். வீட்டிலே இடித்த கரம் மசாலா இது. அதனால் நல்ல வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் சிக்கனை டைரெக்டாக பாத்திரத்திலே போட்டு வேக வைக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும். குக்கரில் போடுறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு ஆகிடும். இந்த சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வத்திடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 10 பாதாமை ஊற போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உங்ககிட்ட பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு அரை கப் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது ஒரு திக்கு கிரேவி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டேஸ்ட்டும் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர் திரும்பவும் ஆட் பண்ணிடலாம். நம்ம காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலை. காரம் கம்மியாக போதும்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அதில் இந்த மாதிரி பெப்பர் மட்டுமே சேர்த்து சமைக்கிறது இன்னுமே நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்மளுடைய நாட்டுக்கோழி பெப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துட்டோன்னா அவ்வளோதாங்க, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இடியாப்பம், ஃப்ரைட் ரைஸ், தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக செஞ்சிட்டோம். தேங்க்யூ.